ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனில் அடுத்து நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. டைம் மேனேஜ்மெண்ட். தமிழ் எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதை கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன். லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த டைமை வந்து கரெக்டாக கொண்டு போகிறது தான். நம்ம படிக்கிறது கூட படிச்சிருவோம். கரெக்டா நம்ம படிக்கிறது கூட ஈஸியா படிச்சிடலாம். ஈஸியா படிச்சிடலாம்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சயின்ஸு, சோசியல், மேக்ஸ் கம்பேர் பண்றதுக்கு தமிழ், இங்கிலீஷ் ஓகே தான் நமக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணிடுவோம். எங்க தெரியுமா பிரச்சனை ஆகும்? அதை எழுதுறதுல எழுதி பார்க்கணும். நிறைய பேர் 8 மார்க் கொஸ்டின்லாம் நான் ஒரு கொஸ்டின் டைம் இல்லைன்னு விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா நமக்கு கரெக்டா டைமை மேனேஜ் பண்றது தெரியல. நீங்க வந்து உங்களோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து நீங்க படிச்சுட்டு எக்ஸாம்ல போயிட்டு கடைசியா தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எழுதாம வந்து அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதுக்கு மெயின் பிரச்சனை வந்து நமக்கு கரெக்டா டைம் வந்து மேனேஜ் பண்ணதுனாலதான். ஸோ அதனாலதான் இந்த வீடியோல நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். நான் சொல்றபடி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால 8 மார்க்ஸ் முடிச்சுட்டு 25 மினிட்ஸ் செக்கிங்காக வைக்க முடியும். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ல யாருமே நான் வந்து டைம் பத்தல, நான் அதனால எழுதலைன்ட்டு சொல்லவே மாட்டீங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். அண்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் கேட்டிருக்கீங்க. நீங்க ஹாஃப் இயர்லி, குவார்டர்லிக்கு எப்படி அட்டன் பண்ணீங்களோ சேம் 100 மார்க் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் 15 மார்க்ஸ் வந்து நமக்கு 1 வேர்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் செகண்ட் பார்ட், அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ், அப்புறம் 5 மார்க்ஸ், அப்புறம் 8 மார்க்ஸ். இதுதான் நம்மளோட ஆர்டர் இல்லையா? ஸோ 3 ஹவர்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டைம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடுவாங்க. நீங்க வந்து அதை ரிவைஸ் பண்ணலாம். எந்த கொஸ்டின்ஸ் தான் நீங்க எழுத போறீங்கன்ட்டு கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்றதுக்கு மட்டுமே உங்களுக்கு 10 நிமிஷம் தருவாங்க. ஸோ அந்த 10 நிமிஷத்தை ரொம்ப 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 கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நல்லா தெரியுமோ அந்த விஷயத்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாரும் செய்யற தப்பு அதுதான். ஏன்னா எப்பவுமே ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர்ல எதெல்லாம் தெரியுமோ டிக் பண்ணுவோம். பட் பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ஒரு டாட் கூட வைக்க கூடாது. எக்ஸாம்ல நமக்கு டீச்சர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அவங்க சொல்லுவாங்க நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு. அதை தவிர வேற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பென்சிலை வச்சு கூட ஒரு டாட் வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த எக்ஸாமுக்கும் உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு டாட் கூட நீங்க வைக்க கூடாது. நீங்க என்ன எழுதணும்ட்டு நீங்க செலக்ட் பண்றீங்களோ உங்க மைண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். நீங்க வந்து கண்டிப்பா அதுல எழுதவே கூடாது. சரியா? ஸோ 15 கொஸ்டின்ஸ் 1 மார்க் படிங்க. எதெல்லாம் தெரியுமோ ஆப்ஷனோடு தான் எழுதணும். ஆப்ஷன் மாற்றி எழுதக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சு பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் தெரியல. 2 கொஸ்டின் தான் தெரியாம வரும். அதுவுமே நீங்க புக்கின்லாம் பார்த்துருந்தீங்கன்னா. இந்த புக்கின் பத்தி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, எல்லாருமே கைடு யூஸ் பண்ணுவீங்க. அடிஷனல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா, கூடுதல் வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல இருந்துதான் வரும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சூப்பரா எக்ஸாம் அட்டன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நமக்கு. சரிங்களா? அடிக்கடி சொல்லிக்கோங்க. சூப்பரா நான் எக்ஸாம் எழுத போறேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த 10 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை கிளியரா பார்த்துடுங்க. 2 மார்க் என்னென்ன அட்டன் பண்ண போறோம், 3 மார்க் என்னென்ன அட்டன் பண்ண போறோம், 5 மார்க் என்ன அட்டன் பண்ண போறோம், 8 மார்க்ஸ் எதை அட்டன் பண்ண போறோம்னு அந்த 10 நிமிஷத்துல டிசைட் பண்ணிடணும். அப்புறமா யோசிக்கலாம். கிடையவே கிடையாது. அந்த 10 மினிட்ஸ் தான் டைம். 10 மினிட்ஸ்ல டிசைட் பண்ணிடணும். அண்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் என்னன்னு வீடியோட எண்டில் சொல்றேன். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் செகண்ட் திங், இப்போ வந்து டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பரை நீங்க ரிவைஸ் பண்றது. அடுத்த 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸை நீங்க எழுதுறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஏன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிருக்கும். ஸோ 10 நிமிஷம் போதும். முடிஞ்ச ஒரு 15 நிமிஷம், அதுக்கு மேல போகவே கூடாது. 10 to 15 மினிட்ஸ் அவ்வளவுதான். அடுத்த 2 மார்க்குக்கு ஒரு 30 மினிட்ஸ். 2 மார்க் 30 மினிட்ஸ் போதும். ரொம்ப ஜாஸ்தியாலாம் எழுத போறதுல குட்டி குட்டி ஆன்சர்ஸ் தான் எழுதிடலாம். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்க்கும் 30 மினிட்ஸ் போதும். ஏன்னா இதுல கொஸ்டின் கம்மி இல்லையா? நமக்கு 2 மார்க்ல வந்து ஜாஸ்தியா கொஸ்டினும், 3 மார்க்ல கொஸ்டின்ஸ் கம்மியாகும். அடுத்து 5 மார்க், 5 மார்க் எழுதணும். 40 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 8 5s are 40. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 8 மினிட்ஸ் டைம் எடுக்கலாம். போதும். பெரிய கொஸ்டின் எழுதுனாலுமே 8 மினிட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு போதும். 40 மினிட்ஸ் எடுங்க. அதுக்கு மேல போகக்கூடாது.
அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எழுத போறோம். இந்த 8 மார்க்ஸ்க்கும் 45 மினிட்ஸ். முடிஞ்சா 40 மினிட்ஸ்லேயே முடிக்க பாருங்க, இல்லைன்னா 45 மினிட்ஸ் எடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க 1 மார்க்குக்கு வெறும் 10 நிமிஷம் தான் எடுக்கிறீங்க. அப்போ 10, 30, 30, 40, 45 எடுத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 2 hours 35 மினிட்ஸ் ஆகும். 155 மினிட்ஸ். ஸோ 2 hours 35 மினிட்ஸ். பேலன்ஸ் நமக்கு 25 மினிட்ஸ் இருக்கு. அந்த 25 மினிட்ஸ் ரொம்ப முக்கியம் செக் பண்றதுக்காக. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்றதுன்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், சரிங்களா? பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுங்க, நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நம்ம ஒருவேளை தெரியாம நம்ம எழுதிட்டாலும் அதை நம்மளே கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு தான் அந்த 25 மினிட்ஸ் டைம். அந்த 25 மினிட்ஸ்ல உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒரு டீச்சரா மாதிரி செக் பண்ணும். ஏன் டீச்சரா மாதிரி செக் பண்ண சொல்றேன் தெரியுமா? நீங்க உங்க ஆன்சர் ஷீட் செக் பண்றீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா தான் எழுதிருப்பேன், இது கரெக்டா தான் எழுதிருப்பேன், இது ஓகே ஓகே. வேர்ட்ஸை கவனிங்க, ஒரு வார்த்தையா நீங்க செக் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் இருக்கு, ஈஸியா நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். மெயினா மனப்பாட பகுதி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 1 வேர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. அப்புறம் 2 மார்க்ஸ் செக் பண்ணுங்க. அப்புறம் 5 மார்க் 8 மார்க். 25 மினிட்ஸ் செக்கிங்க்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின் அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்க கொடுக்கும் போது நான் எல்லாம் கரெக்டா எழுதிட்டேன், நான் செக் பண்ணிட்டேன், நான் சூப்பரா பண்ணிட்டேன்னு ஒரு நல்ல மைண்ட் செட்டோட நம்ம வெளியே வருவோம். ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம வெளியே வரலாம். அடுத்து எழுதுற எக்ஸாமுக்கும் இதே ப்ராசஸ். நான் இங்கிலீஷ் பேப்பருக்கும் நான் சொல்றேன் எப்படி நீங்க டைம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? இந்த டைம் ஸ்கெடியூல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வீடியோட எண்டில் இதோட ப்ராக்டிஸ் சொல்லியிருந்தேன், கரெக்டா? 10th அன்னைக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க வீட்டுல டெஸ்ட் எழுதி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து எடுக்கிறதுனா நம்ம ஸ்கூலோட ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரே எடுத்துக்கோங்க, ஆர் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி நீங்க அட்டென்ட் பண்ண கொஸ்டின் பேப்பரே எடுத்துக்கோங்க. டைமர் பக்கத்துல செட் பண்ணுங்க, சரிங்களா? டைமர் செட் பண்ணிட்டு நான் சொன்ன டைமிங் படி உங்களால முடிக்க முடியுதான்னு செக் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். 10, 30, 30, 40, 45 இந்த அஞ்சு டைமிங்ஸ் தான். 10, 30, 30, 40, 45 இந்த டைமிங் வந்து நீங்க நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த டைமிங்குள்ள நீங்க முடிக்க பாருங்க. இந்த டைமிங்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்கன்னா 25 மினிட்ஸ் கிடைக்கும் செக் பண்றதுக்கு. செக் பண்றது ரொம்பவே முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு கவனமா எழுதுறீங்களோ அதே அளவுக்கு செக்கிங் ரொம்பவே முக்கியம். செக் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்களே மாத்திடலாம். ஒயிட் அண்ட் யூஸ் பண்ணாதீங்க, பெலிகன் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? முடிஞ்சா இங்கரேசர், அதுவும் பேப்பரை கிழிச்சிடாதீங்க. இங்கரேசர் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பென்சில் எடுத்து சின்னதா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. மேல வந்து அது மாற்றி எழுதிடுங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் வருது, ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அந்த வீடியோஸும் பாருங்க. அண்ட் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026ஓட ஃபுல் எக்ஸாம் டிப்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு 1 by 1 நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபுல்லா உங்களுக்கு என்னோட சப்போர்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே பார்க்கணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அந்த பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ உங்க எக்ஸாமை நீங்க சூப்பரா அட்டென்ட் பண்றதுக்கான எல்லா வீடியோஸுமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லா வீடியோஸும் பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனக்கு 100 லைக்ஸ் 200 லைக்ஸ் மேல வந்ததுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணும், நிறைய பசங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், எனக்குமே ஓகே நிறைய பேர் லைக் பண்றாங்கன்னு தோணும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.